ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டேஜில் இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப பெயினில் இருக்குன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது அந்த பர்சனை மறந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஸோ ஐ நோ தட் திஸ் ஜேர்னி இஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற அந்த டைமில் மறக்க முடியலங்கிறது தான் நமக்கு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நான் சொன்னேன், இந்த ஜேர்னி வந்து நம்ம நார்மல் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க். ஸோ அங்கே கிளியராக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை நம்ம கிளியரே பண்ணலை. நம்ம இன்னமும் இதை வந்து அந்த டிவைன் மாஸ்குலைன் அந்த பர்சன் மேல இருக்கிற லவ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் செவரல் வீடியோஸ்ல நான் சொல்லிட்டேன், நீங்க உங்க டிவைன் மாஸ்குலைன் கிட்ட இருந்து என்னெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அது எல்லாமே வந்து உங்க 3D லைஃப்ல நீங்க வேற ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து இங்க சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து டிவைன் மாஸ்குலைன் இஸ் சூசிங் சம்படி எல்ஸ் அப்படின்னு சொன்னா டெஃபினெட்லி உங்க லைஃப்ல நீங்களும் யூ ஆர் ஜஸ்ட் சூசிங் சம்திங் எல்ஸ் அஸ் இம்பார்ட்டன்ட். நான் இதை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க வந்து எப்போதுமே இத ஒரு 3D ரிலேஷன்ஷிப்பா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்காது. வேர் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா, வேர் ஆம் ஐ கோயிங் ராங், அந்த ராங்கான விஷயத்த கரெக்ட் பண்ணாதான் இங்க 3Dல உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரணுமோ அது வரும். யாரும் என்கிட்ட ரீசென்ட்லி கேட்டிருந்தாங்க, வென் டிவைன் மாஸ்குலைன் கம்ஸ் இன் 5D என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஆக்சுவலி அந்த கொஸ்டினே புரியல. நீங்க வந்து 3D 5Dலாம் என்னன்னு நினைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி டிவைன் மாஸ்குலைன் 5Dல வர்றாங்க 3Dல வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு 3D 5Dங்கிறது ஒரு ஸ்பேஸ் கிடையாது. 3D 5Dங்கிறது உங்களோட அவேர்னஸ். 5Dல அப்படிங்கும் போது அவங்க பண்றதை எல்லாம் வந்து நம்ம ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் யோசிக்கிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு யோசிக்காம 5D லெவல்ல நம்ம அதாவது எனர்ஜெட்டிக்கலி புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல கோவம் இல்லாம வாழறது தான் 5Dல நம்ம அந்த ஜேர்னியை கொண்டு போறது. ஸோ அவங்க 5Dல வரலாம் மாட்டாங்க, நம்ம தான் 5Dல அவேர்னஸ் மாத்துவோம். அதாவது இதுக்கு முன்னாடி டிவைன் மாஸ்குலைன் உங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, உங்களை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரும். அப்படி எப்படி என்கிட்ட பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இல்ல ஏதாவது ஒரு இரிட்டேஷன் எப்படியோ வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல வந்து 5Dல வரும்போது அவங்க உங்களை பிளாக் பண்றாங்க அப்படின்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் என்னையே எதுலேருந்தெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன், நல்லது நடக்காம நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவங்க என்ன பிளாக் பண்றாங்க அப்படின்னா அவங்க லவ் எனக்கு கிடைக்காம அங்கே பிளாக் ஆகுது இல்லையா. ஸோ ஐ எம் நாட் கெட்டிங் தட் லவ் ஃபார் மை செல்ஃப். நான் எனக்கே அந்த லவ் கொடுக்க மாட்டேங்கிறேன். இல்லை என் லைஃப்ல அந்த லவ் என்னை தேடி வர்றதுக்கு நானே ஒரு தடையா இருக்கேன். அப்படின்னா வெளியிலேருந்து வர்றதுக்கு கிடையாது, அது எனக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்படுறேன். அந்த லவ்னு மட்டும் கிடையாது. ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் பிளாக்கா இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு ஜாபா இருக்கலாம், இல்லை ஒரு பர்சன் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்க அவங்கள வந்து நம்பி எந்த ஒரு டெசிஷன் எடுக்கனாலும் அவங்கள்ட்ட கேட்டு, இல்லை அவங்க சரின்னு சொன்னாதான், அது அப்பா அம்மா யார் வேணா இருக்கலாம், உங்கள் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், அப்படி யாரையெல்லாம் நம்பி வாழற அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு நம்மளே பிளாக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ட்வீனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டில் தட் இஸ் அகெயின் டெல்லிங் தட் நீங்கள் வெளியில் எதையோ இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் யுவர் ட்வீன் இஸ் அனதர் பேட் நெகட்டிவ் எனர்ஜி. இது எல்லாமே டாக்ஸிக்கான விஷயங்கள். நமக்கு வந்து we should reach a place where you're just living your life. அங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஞாபகம் அப்படின்னு சொன்னா அதை வந்து, ஏன்னா நான் வீடியோஸ் போடும்போது ஐ நோ நியூவா நிறைய பீப்புள் கனெக்ட் ஆகுறீங்க, நியூ எனர்ஜிஸ் நிறைய வருதுன்னு எனக்கு தெரியுது, அண்ட் நிறைய டிஸ்டார்டட் எனர்ஜிஸ் இருக்குங்கிறதும் எனக்கு தெரியுது. ஸோ நான் சொல்லும் போது இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நான் சொன்னதை ஃபுல்லாக உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. வாட்ச் மை அதர் வீடியோஸ் ஆஸ் வெல். அப்போதான் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் என்ன சொல்றேங்கிறது புரியும். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு பிளேஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னா, வேர் யூ கேன் ஹோல்ட் யோர் செல்ஃப் வித்தவுட் எனி ஃபியர் கில்ட். நான் வந்து எதுவுமே டிசர்வ் பண்ணல, வர்த்தி இல்லை அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாம் போய் அந்த வாழ்க்கையை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்க மாட்டோம். அதனால வந்து எனக்கு இன்னைக்கு வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்க கூட முடியாது. பிகாஸ் அது அந்த இடத்துல போய் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ரியாலிட்டி புரியும். நம்ம லைஃப்ல ட்வின் வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும், ஆனால் அந்த இடத்துலயும் நிறைய பெயின், நிறைய சஃபரிங்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கும். அந்த சஃபரிங்ஸ் பெயின் எல்லாம் இல்லாம அந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்கு முன்னாடி எப்படி நம்ம வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாம இருந்தோமோ அந்த மாதிரி ட்வின் வந்து அந்த ஜேர்னியோட ஃபைனல் ஸ்டேஜஸ்ல நம்ம ரீச் ஆகணும். ஸோ அவங்க இருந்தாலும் இந்த உலகத்துல அவங்க எங்க இருக்காங்கிறது கூட நம்மளை பாதிக்காத ஒரு பிளேஸ்க்கு நம்ம ரீச் ஆகும். இட் மீன்ஸ் தட் அந்த ஒன்னஸ் நீங்க, அதுதான் அந்த ட்வின்னும் நீங்களும் ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரும்னு சொல்றாங்க. இட் டசன்ட் மீன் நீங்க வந்து எப்போ பார்த்தாலும் யோசிக்கும் போதெல்லாம் நானும் ட்வின்னும் ஒன்று அப்படின்லாம் யோசிச்சுக்கலாம் வேண்டாம். உங்களுக்கு அந்த பர்சன் வந்து ஒரு பொருட்டே கிடையாது எந்த ஒரு விதத்துலையுமே. அதை பத்தின டவுட் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது. ஸோ எகெயின் நான் மேபி ரிப்பீட்டடா இந்த விஷயத்த சொல்றேன்.
டிஸ்டார்டட் ஃபார்ம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒர்க் ஆன் யோர் செல்ஃப். எனக்கு வேற எந்த ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்லை. நீங்க இதுல வந்து ஒரு மேஜிக் பண்ணி இந்த மொமெண்ட்லேருந்து வெளில வரலான்னு நினைக்காதீங்க. இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் அண்ட் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சரண்டர். நீங்க வந்து இந்த ஜேர்னியை கண்டுபிடிச்சி என் மைண்டுக்கு இதை புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த ஜேர்னியில் கரெக்டாக வாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். எனக்கு இந்த ஜேர்னியே புரியல, என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே புரியல, என்னோட இந்த ஃபுல் பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியல, எதை பற்றியுமே எனக்கு தெரியல, கடவுளே நான் உன் முன்னாடி சரண்டர் பண்ணுறேன், இனிமே எனக்கு முன்னாடி என்னங்கிறத நீ வழிகாட்டு அப்படிங்கிற மாதிரி சரண்டர் பண்ணுங்க. இது ஒன்று தான் உங்களுக்கு ஒரு 100% ஷியோரான ஒரு டிப்பாக என்னால் சொல்ல முடியும். மற்றதெல்லாம் இட் ஒர்க்ஸ் ஆஸ் பர் த டிவைன் பிளான். உங்களோட எனர்ஜி மாறுறதை பொறுத்து. அண்ட் எனர்ஜி மாறணும்னா ஃபஸ்ட்டு மாறுறதுக்கு நம்ம தயாராக அந்த கடவுள் முன்னாடி சரண்டர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயாராகணும். ஸோ நத்திங் மோர் டு சே. சரண்டர் சரண்டர் சரண்டர். லீவ் ஆல் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இட் அகெயின் ஐ எம் டெல்லிங், உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருந்தாலும் இல்லைனாலும் இந்த ஜேர்னி வந்து உங்களை தான் பார்க்கணும். நீங்கள் வெளியில் இருக்கிற யாரையுமே பார்க்கக்கூடாது. ஸோ டோன்ட் அகெயின் திங்க் வந்து அந்த ட்வின் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க வலிக்குது அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து உங்களையே விடுவிச்சு ஆல்வேஸ் திங்க் தட் எனக்கு பெயின் இல்லாமல் இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுதான் இந்த ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. எந்த பெயினில் யார் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம்தான் நமக்கு வந்து ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஜேர்னி, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை. அண்ட் வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு ட்வின் என்கிட்ட வருவாங்களா அப்படின்னு கேட்குற நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், நெவர் திங்க் தட் உங்களோட ட்வின்னாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கட்டும், அவங்களுக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அதை விட்டுட்டு அவங்க என்கிட்ட வரணும்னு நினைக்காதீங்க. சி, இஃப் தேர் இஸ் அ சோல் கனெக்ஷன், இந்த லவ் வந்து அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயம். அது வந்து இட் ஹேஸ் டு ஹேப்பன் இன் திஸ் லைஃப். இந்த ஒரு வாழ்க்கையில் இந்த ஒரு ஜென்மத்தில் அது நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கடவுள் அதுக்கு உண்டான ஒரு சிச்சுவேஷனை தானாக அமைச்சு தருவார். ஆனால் நம்ம ஒரு 3D தாட்ல எனக்கு அந்த பர்சன் வேணும், அவங்க ஃபேமிலி லைஃப்லேருந்து அந்த பர்சன் போவாங்களா, அவங்க கார்மிக்ஸ் போவாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து தப்பு இல்லையா? அது எதனால தப்பு அப்படின்னு கேட்டா, that human being also deserves everything in this world. ஸோ அவங்க லைஃப்ல என்ன அவங்களுக்கு டிசர்வ் ஆகுது, எது இருக்கக்கூடாது எது இருக்கணுங்கிறத டிசைட் பண்ற உரிமை நமக்கு கிடையாது, கடவுள்கிட்ட தான். நமக்கும் எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுங்கிற ஒரு டிசிஷனை மேக் பண்ற ஒரு அவகாசம் வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான். ஸோ வி ஷுட் நாட் ட்ரை டு இன்டர்ஃபியர் இன் தோஸ் திங்ஸ். தானா நடக்க வேண்டியது நம்ம லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா அது தானா எப்படி நடக்கணுமோ எப்படி மாறணுமோ அது மாறும். அந்த நம்பிக்கையோடு இருங்க. அது எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்றதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். நான் இது முன்னாடி வீடியோலயும் சொன்னேன், நம்ம வந்து இதுதான் எனக்கு வேணும், இப்படிதான் நடக்கணும், இந்த டைம்லயே எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வந்து நம்மளை தேடி வராது. நமக்கு உண்டானதா இருந்தா அது நம்மளை விட்டு ஒரு நாளும் போகாது. அதை வந்து 100% நம்ப முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜேர்னில கொஞ்சம் கூட பயம் இல்லாம நம்ம ஃப்ரண்ட்ல போகலாம். ஸோ எதனால பயம் வருது, இது நமக்கு இல்லாம போயிடுங்கிறதுனாலதான். அது இல்லாம போனா அதுதான் எனக்கு நல்லது, அது என்னை தேடி வரணும்னு இருந்தா கண்டிப்பா என்னை தேடி வரும். இந்த ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த ஜேர்னி ஃபாஸ்டா ஃப்ரண்ட்ல போகும். ஆனா இந்த கான்ஃபிடன்ஸ் வரணும்னா நமக்குள்ள இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே போகணும்னா என்ன பண்ணணும், உங்க எனர்ஜியை மாத்தணும். உங்க எனர்ஜி வந்து இப்போவும் டிஸ்டார்டடா இருக்கு, வெளியில எதையோ தேடிக்கிட்டே இருக்கு, எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. 100% நான் சொல்றேன், எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கு. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு இன்பம், நம்ம வெளியில தேடுற அத்தனை விஷயமும் நமக்குள்ளே இருக்கு. அந்த ஒரு பிளேஸ்க்கு ரீச் ஆகும்போது தான் நமக்கு அது புரியும். ஸோ நான் என்னைக்கு உங்கள்கிட்ட திரும்ப 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 அதே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவேன், உங்களுக்குள்ள போங்க. வெளியில பார்த்துட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு எவ்ரி டே திங்க் லைக் திஸ். எனக்கு என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு என்ன நான் பண்ணலாம், இன்னைக்கு நான் வந்து வாட் கேன் ஐ டூ சம்திங் டு சேஞ்ச் இன் மை செல்ஃப், என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம். ஏன் எப்போ பார்த்தாலும் டிவைன் மேஸ்குலைன் யோசிக்கிறீங்க? உங்களோட சந்தோஷம் தானே இம்பார்ட்டன்ட். என்ன நான் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. வெளியிலேருந்து யாருமே வந்து நீங்க நினைக்கிற அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் யாராவது வந்து பேசுவாங்க, நல்லா இருக்கும், அவங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம அதே ஃபீலிங்ல போவோம். உங்க ட்வின் வந்து ஒரு கொஞ்ச நேரம் பேசுறாங்களா இல்லை மெசேஜ் போடுறாங்களா, அந்த மொமெண்ட் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரிகர் தான் வரும், திரும்ப பெயின்ல இருப்பீங்க. ஸோ நோபடி இஸ் கோயிங் டு கிவ் யூ தட் ஹாப்பினஸ் விச் ஆக்சுவலி யுவர் சோல் வாண்ட்ஸ். உங்க சோல் தேடுற அந்த சந்தோஷத்தை நீங்க உங்க சோலுக்கு கொடுங்க. நீங்க தேடுற எல்லா சந்தோஷத்தையும் உங்க சோல் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.